சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 35வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 35வது பாடல் அம்பலவாணரை அடுத்த நிலையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகுதிப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல். அதாவது ஊன நடனம் என்று சொல்லப்படுவதை நமக்கு எடுத்து ஓதும் ஒரு பாடல். இந்த பாடலை பார்ப்போம். முதல்ல தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர் பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர் பாதத்தே நாடு. நமக்கு இந்த ஐந்தொழில் என்று சொல்லப்படுவதை அந்த நடனமாக நாம் இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன 3 பாடல்களில் மந்திர வடிவமாக அம்பலவாணரை பார்த்தோம். இப்போ மந்திர வடிவம் தாண்டி ஐந்தொழில் இயற்றுகின்ற வடிவமாக அம்பலவாணரை பார்க்க வேண்டும். இதில் ஒரு குறிப்பை நாம் உணர வேண்டியது என்னென்னா, அம்பலவாணருடைய வடிவத்தை நமக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதாவது புரோட்டோடைப்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வடிவத்தில் நமக்கு கொடுத்தது காரைக்கால் அம்மையார். ஏன்னா அதற்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு குறிப்பு இல்லை. ஆனால் காரைக்கால் அம்மையார் காலத்தில் தான் அம்பலவாணருடைய குறிப்பை நிறைய இடத்துல அவங்க வச்சு பாடுறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் வருகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. சாத்திர நூல்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு உண்மை விளக்கத்தில் மட்டும்தான் இந்த அம்பலவாணர் வடிவத்தை அழகாக நமக்கு பிரித்தோதி இருக்கின்றார்கள். அதை தவிர வேற எந்த நூல்லையுமே நாம் இந்த அம்பலவாணர் வடிவத்தை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எங்கேயுமே இல்லை. இப்போ அடுத்தது நாம் எப்படி இதை பார்க்க வேண்டும் அப்படின்னா, ஐந்தொழில் இயற்றுகின்ற வடிவம், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். தோற்றம் துடி அதனில் என்று சொல்லுகின்றார். அதாவது நமக்கு உடுக்கை ஏந்திய திருக்கரம் என்பது இருக்கு இல்லையா, அந்த உடுக்கை ஏந்திய திருக்கரம் தான் தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த உடுக்கை இப்படி ஆடும்போது ஒரு சத்தம் எழுப்பும். அந்த நாத தத்துவம் என்று சொல்லப்படுவது ஓசை எழுப்பக்கூடியது. அந்த ஓசையில் இருந்து உயிர்கள், அதாவது உயிர்கள்னு கிடையாது, தனுகரண புவன போகம் எல்லாமே படைக்கப்படுகின்றது. ஆக தோற்றம் என்று சொல்லப்படுவது உடுக்கை ஏந்திய திருக்கரம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதை சி என்ற எழுத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தோயும் திதி அமைப்பில் என்று சொல்லுகின்றார். திதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு காத்தல் தொழிலை குறிக்கக்கூடியது. ஸ்திதி அப்படிங்கிறது தான் திதியாக மாறி இருக்கின்றது. இதில் திதி என்று சொல்லியாச்சுன்னா நமக்கு அமைந்த கரம் என்று சொல்லப்படுகின்ற அபயகரம். அதாவது அபயகரம் என்பது நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான பொருள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது நான் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபயம் கொடுக்கக்கூடிய ஒரு கரம். அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் காத்தல் தொழில். அதாவது நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே என்பது போல பெருமான் காத்து அருள் செய்கின்றார். அதனால்தான் அமைந்த கரம் என்று சொல்ல தோயும் திதி அமைப்பில் என்று சொல்லியாச்சு. அமைந்த கரம் என்று சொல்லப்படுவது திதி. அடுத்தது சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். நெருப்பு என்பது தன்னுள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியது. நெருப்பில் அடங்காதது என்று எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எந்த பொருளை வேணாலும் எடுங்க, நெருப்பில் அது பஸ்மமாக மாறிவிடும். அப்போ நெருப்பு அனைத்தையும் தன் உள் ஒடுக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால ஒடுக்கல் தொழில் தீயேந்திய கரத்தின் மூலமாக செய்து அருள் செய்கின்றார் பெருமான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஊற்றமா ஊன்று மலர் பதத்தே உற்ற திரோதம் என்று சொல்லுகின்றார். அதாவது மறைத்தல் தொழில் என்று சொல்லப்படுகின்றதை முயலகன் மேல் உள்ள பாதம், அதாவது முயலகனை அழுத்தி இருக்கின்ற பாதத்தின் மூலமாக பெருமான் மறைத்தல் என்ற தொழிலை நமக்கு செய்கின்றார். இதுவும் அருள் தாங்க. நம்மளுக்கு மறைக்கலை, பெருமான் சில விஷயங்களை மறைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத குழப்பங்கள் நமக்கு வரும். இந்த உலகத்தில் மொத்தம் 7 விஷயங்கள் மறைப்பாற்றலில் அடங்கி இருக்கின்றது. முதல் காரணம் நாம் பிறந்தது. நம்ம பிறப்பு என்பது ஒரு ரகசியம், அதை யாருக்குமே தெரியாது. அடுத்தது இன்னாருக்கு பிறக்க போகின்றோம் என்பது அடுத்த ரகசியம்.
இறப்பு என்பது ஒரு ரகசியம். இதற்கு நடுவில் நிறைய ரகசியங்கள் இருக்குது, நமக்கே தெரியும். ஏன் இவங்களை பார்த்துருக்கோம், ஏன் சிலர் மேலே அன்பு வருது, பார்த்த மாத்திரத்தில் அன்பு வருது, சிலரை பார்த்த மாத்திரத்தில் வெறுப்பு வருது அப்படின்னா அதுவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து உறவுகள் நாம் இன்னைக்கு பார்க்குறதும் நமக்கு ரகசியமாக வைக்கப்படுகின்றது. இது அனைத்தும் பெருமானின் கருணை, மறைத்தல் தொழிலுக்கு உரித்தானது. இதை போய் தேவையில்லாமல் நாம் நோண்டக்கூடாது. ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாமி அதை மறைத்து வைக்கின்றார் அப்படின்னா அதில் மிகப்பெரிய காரணம் இருக்கும். அதை போய் நாம் அதிக பிரசங்கித்தனமாக நோண்டும் போது என்ன ஆகும்னா, சாக்கடையை மூடி போட்டிருக்கோம், அதை திறந்து நோண்டும் போது என்ன கிடைக்கும்னு நம்மளுக்கே தெரியும். ஆக நம்மளுடைய பூர்வ ஜென்மங்கள் என்று சொல்லப்படுவது சாக்கடை போலத்தான். எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் நம்ம வாழ்ந்திருக்கலாம், மகாராணி மகாராஜாவாகவே கூட இருந்துக்கலாம், ஆனால் அதுவும் சாக்கடை தான். சாக்கடையாக இல்லைன்னா நாம் இப்போ பிறந்திருக்க மாட்டோம் இல்லையா? அது புனிதமான ஒரு வாழ்க்கையாக இருந்தால் நாம் இந்நேரம் முக்தி அடைஞ்சிருப்போம். முக்தி அடையாத ஒரு காரணமே நமக்கு நன்றாக தெரியுது, நம்மளுடைய பழைய வாழ்க்கை எல்லாமே சாக்கடைன்னு. அதை போய் நாம் நோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக பெருமானே அனைத்தையும் விட்டுட்டு, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கேன், அதை அனைத்தையும் மறைத்து வைத்திருக்கின்றாய், என்னை இதோடு விட்டுட்டு அடுத்த நிலைக்கு என்னை எடுத்துட்டு போ சாமின்னு பெருமானுடைய திருவடியில், தூக்கிய திருவடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் போய் சரணாகதி அடைந்தால் அதுதான் அடுத்ததாக சொல்லுகின்றார். அருளை தொழிலை தூக்கிய திருவடி மூலமாக செய்து அருள் செய்கின்றார் பெருமான். அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, பழைய வாழ்க்கை என்பதை எல்லாத்தையும் தோண்டி பார்த்து கொண்டு இருக்காமல் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பெருமானின் அந்த தூக்கிய திருவடியை பார்த்து 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 எனக்கு மறைவிடம் இதில் கிடைக்காதா என்று அப்பர் பெருமான் கேட்பது போல, இதற்கு கீழ் எனக்கு வேண்டும் மறைவிடம் என்று நாம் திருமுறைகளை ஓதி அவனது திருவடிகளை சிக்கன பிடித்து கதறி அழுவதை தவிர வேற எதையுமே நாம் எது செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதைத்தான் நமக்கு சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு சொல்லி அருள் செய்வதை நினைவில் கொண்டு இந்த பாடலை பார்க்க வேண்டும். சரி, அடுத்தது பாருங்க. இதுல ஊன நடனம், சூக்கும நடனம், அதிசூக்கும நடனம் என்பதெல்லாம் நாம் பார்க்குறோம். இந்த பாடல் நமக்கு ஊன நடனத்தை சொல்லுகின்றது. ஊன நடனம்னா என்ன அப்படின்னா, தூல ஐந்தொழில், அதோட சேர்த்து சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில், இதை அனைத்தையும் சேர்த்தோன்னாதான் ஊன நடனம் என்று சொல்லப்படுவது. அது என்னங்க தூல ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில் அப்படின்னு கேட்டோம்னா, தூல ஐந்தொழில் என்று சொல்லப்படுவது இந்த தனுகரண புவன போகங்களை படைத்து ஒடுக்கி காத்து அதில் இருந்து நம்மை நுகர வைக்கின்றார் இல்லையா, அந்த தனுகரண புவன போகத்தை அனைத்தையும் நமக்கு கொடுப்பது அப்படிங்கிறது தான் தூல ஐந்தொழில். இப்போ இந்த தனுகரண புவன போகத்தை நுகர வைக்கின்றார் இல்லையா, நாம் அதில் அழுந்தி இருக்கிறது போல இன்னைக்கு காரு, பங்களா, நல்ல நகை, நட்டு, புடவை இதெல்லாம் நாம் அதில் அழுந்தி இருக்கின்றோம். அப்படின்னா அந்த இன்பத்தை நுகர்வதற்கு, உலக இன்பத்தை நுகர்வதற்கும் நுகர்ந்து மீண்டும் அதில் இளைப்பாறுவதற்கும் பெருமான் செய்யக்கூடிய நடனம்தான் சூக்கும ஐந்தொழில் என்று சொல்லப்படுவது. அதை தாண்டினதுதான் அதிசூக்கும ஐந்தொழில். அதாவது உயிர்கள் இன்பத்தை நுகரும் பொருட்டு ஒரு ஐந்தொழில் செய்கின்றான். அது நமது ஓலக்க மண்டபத்தில் நின்று அவன் ஆடிக்கொண்டிருப்பது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக தூல ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றையும் சேர்த்ததுதான் ஊன நடனம். அந்த ஊன நடனத்தை பார்த்துதான் இந்த 35வது பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் தோற்றம் என்று சொல்லப்படுவது உடுக்கை ஏந்திய திருக்கரம், காத்தல் தொழில் என்று சொல்லப்படுவது அமைந்த கரம், அதாவது அபயகரம், ஒடுக்கல் என்று சொல்லப்படுவது தீயேந்திய கரம், மறைத்தல் என்று சொல்லப்படுவது முயலகனை அழுந்தி இருக்கின்ற திருவடி, அருளல் என்று சொல்லப்படுவது தூக்கிய திருவடி என்பதை நாம் நினைவில் கொண்டு அம்பலவாணரை அடுத்த முறை பார்க்கும்போது இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு வடிவமாக நாம் பார்க்க வேண்டும், மந்திர வடிவமாக, ஐந்தொழில் செய்யக்கூடிய வடிவமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலைய வண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. We are continuing the discussion on Unmai vilakkam. We have already seen 34 verses and today we are moving on with the 35th verse.
Still with the concept of the cosmic dancer or the concept behind cosmic dance. We have already seen how to visualize the cosmic dance, as in the form of the cosmic dance. Today we are going to discuss about the objective or the goal behind the cosmic dance. Verse number 35 goes this way. தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு. Today, as we said, we are going to talk about the 5 divine operations. We have already discussed about the 5 operations earlier in the 36 tattvams itself. Today we are going to go into a little bit more details on that and to say how do we visualize the cosmic dancer and what is the objective of the cosmic dance itself. Now, what are the 5 divine operations? We are very clear about it. The first one is creation. After that is sustenance, and then we are going to dissolve it, dissolution, and then concealment, and finally the revelation or the realization. We are going to discuss about these in the form of cosmic dance right now. So how do we visualize this? When we talk about the form of the cosmic dancer, there is one with a drums in the hand. If you look at the cosmic dancer, there are 4 arms. One arm has a drums in the hand. That particular hand, you need to visualize it as creation. Why? Because when the sound is coming in, we call it as the Nada Tattva. Nada Tattva is the reason for the entire universe. This is the same concept as your Big Bang theory. Everything comes from the sound. So the creation happens using sound. So the sound waves are very important. That is what we call it as Nada Tattva. If you guys remember, or if you can relate with this, the Big Bang theory started only in the 18th or the 19th century, whereas this particular book, this particular text, holy text, is written as early as 11th to 12th century. So you can see how much the Tamilians were very, very strong in the spiritual or the metaphysical level. But just that the only disadvantage we have is we are not able to translate this in English, and that is the reason we were not able to project that yes, we do have this knowledge and we do have this kind of a very strong background in metaphysical level. But once you learn Tamil and you get into this, that's why I said I'm not here to literally translate everything because I may not have the knowledge or skill for that. I'm not an English literature trained. So if you guys want to, I'm just giving a taster. If you want to really understand this in a very detailed level, the only option is you have to learn Tamil, because that's a beautiful language. You will start appreciating the entire concept that is given here in a much more detailed manner. I'm trying on a very superficial level to give this text in English so that at least we know what is there. So if you look at it, the concept of Big Bang theory is given to us right as early as the 2nd century itself in Thirumandiram. But right now we are looking at the Shastras, and that is where we are again reiterating this concept. So coming back, the hand or the arm with the drums is the one where the sound is coming in, the sound waves, which is the reason for the entire universe creation, and that is what we call it as the creation. The next one is the arm, which is in this particular form, where it says as if, don't worry, I'm there, I'm going to take care of you. So we call it as the preservation arm, and that is what talks about the sustenance. The operation or the duty, the divine duty with this particular arm, with this particular hand, is to talk about sustenance. The next one is fire. The arm with a fire, the hand which holds on to the fireball, that is called as dissolution, and we are all aware of this. Fire eats up, swallows anything, literally anything, literally. So if there is a fire uncontrolled, it can swallow whatever is around us, including us. That is why the fire
the arm which is holding on to the fire is the duty is taken as dissolution. And the next one is the concealment. The fourth operation that we are looking at is concealment, and the concealment is the main duty of the main part when we are looking at the cosmic dancer, which is related to this. You will need to understand the 2 feet. One feet is in a swaying position, another feet is holding on to the demon which is called as Muyalagan. We have already seen that it is not a baby, it is a demon, and the demon is not a literal demon over there, it is a representation of our ignorance. In English, usually we say ignorance is bliss, but honestly, according to the Tamil literatures, ignorance is not bliss, and that is the one which is causing our rebirth. So the leg which is the foot which is holding on to the ignorance is taken as the concealment, and the feet which is swaying, that is taken as the realization. So what we have to aspire for is the swaying feet, because that is the one which is going to give us the realization, that is one which is going to be our savior, the feet which is going to save us from all these permanent, whatever we are suffering, we are going through, it is going to save us from this suffering and bring us to the ever blissful state, which is Lord Shiva's feet, the feet which is swaying. So when we look at Lord Shiva's cosmic dancer position, we need to look at it in the form of mantra, and we need to understand it in the form of the divine operations. Now, why is he doing these operations? This is what we call it as Una Nadanam. When we say Una Nadanam, Nadanam is literally dance. It is called as the Una dance. Again, I don't want to translate these because these are all technical terms, and it will dissolve the meaning. So it is called as Una dance. And why is this performed? Because he needs to create, he needs to sustain, and he needs to dissolve whatever we are enjoying as of today. In Tamil, in Sanskrit, we call it as Dhanu Karana Bhuvana Bhogam, which means Dhanu means this body, Karanam means our senses and sense organs, Bhuvanam means the world, and Bhogam means the pleasure that we are going through. So, body, senses, the worldly affairs, and at the same time the pleasure that we are enjoying, all these four has to be created, has to be sustained, has to be dissolved, has to be concealed, and has to be given in the form so that the life can, of course, the last two, concealment and realization, is only for soul and not for the Dhanu Karana Bhuvana Bhoga. Dhanu Karana Bhuvana Bhoga goes through only creation, sustenance, and dissolution. Other than that, it doesn't go through the concealment or the concealment or the realization. The revelation or the concealment is only for the soul. So, in order for the soul to realize this, in order for the soul to get the benefit from this, we need to go through this particular dance position. We need to appreciate this dance position. So, once we see Lord Nataraja in the form of cosmic dancer, we need to understand that he is dancing in order to give us pleasure. He is dancing to create the pleasures that the soul has to go through, so that at one point in time we will get the realization to say whatever we are going through, the worldly pleasures, is never a pleasure, and only Lord Shiva's feet, the swaying feet, is the real pleasure, and we will start longing for that, we will start yearning for that. So with that, we are concluding verse number 35. I'll come back again with the next verse very soon. Until then, bye-bye.